மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் தக்காளி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுதுங்க. நான் வந்து 1 கிலோ இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்குறேன். நான் லவங்கம் 6, பட்டை வந்து 6 போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இதை நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா அலசி வச்சுருக்குறோம். இதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தோல்லாம் எடுக்கக்கூடாது, தோலோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நல்லா வாசனைக்காக. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போய் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் ஜாரில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வச்சிடலாம். வச்சுருக்கோம், நம்ம தட்டை எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.